சாகிற முடிவுக்கு வந்துட்டு கொடுமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏம்மா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணுமாம்மா உனக்கு? தாயை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லையா என்ன? இப்படி ஒரு அப்பா எனக்கும் வேணும், உனக்கு இப்படி பிள்ளை வேணுமாம்மா? ஏம்மா தாயை சிறந்தோர் கோயிலும் இல்லை, இப்படி வேணுமாம்மா எனக்கு? உனக்கு வேணுமா? ஆனால் எனக்கு இந்த மாதிரி அம்மா வேணுமே. அப்பா போட முண்டை இந்த சிலையை நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன், திரும்ப எடுக்கிறேன். லயோலா காலேஜ் பக்கத்தில். இதை எடுக்கிறது தான் மெயினாக வந்தது. இதுவும் இந்த வால் எடுக்கிறோம், நாளைக்கு பீச் எடுப்போம். ஓகேவா? ஃபோட்டோகிராமெட்ரி எடுத்து அந்தளவுக்கு சன்லைட்னிங் பத்தலை. ஓகேவா? இந்த 4 போஸ்டர் கொடுத்தா போதும். ஓகே, அவ்வளோதான். உருளி பட்டனா இதுக்கு நான் காப்பிரைட் உண்டு, போய் எடுத்துறாங்க, ஏதாச்சும் திட்டுவாங்க. ரைட்டா? மார்பிள் ஸ்டாச்சுஸ் இதை நம்மளே ஜென்ரேட் பண்ணலாம், பார்ப்போம். ஃபார் மருதநாயகம் பார்க்கும்போது இந்த சிங்கத்தை எடுக்க முடியாதுன்னு நினைப்பேன். இன்னைக்கு தூக்கியாச்சு. ஓகேவா? மஸ்குலர் லயன் எப்படி இருக்கு? ஓகேவா? ஒரு பொருளை அழிப்பதற்கு குண்டு போட்டு அழிக்கலாம், இன்னொன்று எப்படி அடிக்கலாம்? வேண்டியாச்சும் சொல்லி ஒரு 10 பேரை ஏற்றி விட்டு ஊற்ற போட்டு அதை இடிக்கலாம்னு சொல்லலாம். இன்னொரு டைப் இருக்குது. அது என்ன டைப்னா, ஒரு குறிப்பிட்ட விசையை அளவாக செலுத்துவதன் மூலம் இந்த பிரிட்ஜு வந்து போயிடும். அதாவது இந்த ஏர் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த காற்று அடிக்குதுல்ல, இந்த காற்றோட ஃப்ரீக்குவென்சியும் அதோட நேச்சுரல் ஃப்ரீக்குவென்சியும் மேட்ச் ஆச்சுன்னா உடஞ்சி போயிடும். அப்போ இதை எவ்வளோ தைரியமாக வச்சுருக்காங்கன்னா அது அவங்களுக்கு தெரியுது. ரைட்டா? இப்போ இது வந்து தொங்கு பாலம். ரைட்டா? இது போக இன்ஜினியரிங்கில் வந்து ஃபெயிலியர் ஆஃப் மெக்கானிக்ஸ், ஃபெயிலியர் ஆஃப் மிஷின்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒன்று வந்து டக்டைல் பிரிட்டில்னால் உடையக்கூடியது, டக்டைல்னால் மேலியபிள். இப்படி ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும், ஒரு வயர் மாதிரி திரிக்கலாம். அப்படி இருக்கும்போது சிங்க்ரனைசேஷன்றது என்னென்னா, இங்கே ஒரு ரெசனன்ஸ் நடக்கும்போது இங்கே ஒரு மார்ச் பாஸ்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் ஒரே நேரத்தில் காலை வைப்பாங்க, உடஞ்சி போயிடும். இது நம்ம ஃபிசிக்ஸ் புக்கில் 12th படிச்சிருக்கோம். சிங்க்ரனைசேஷனும் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிட்ஜில் வந்து ரேண்டம் வைப்ரேஷன்ஸ் இருக்கும்போது எல்லாம் சிங்க்ரனைஸ் ஆகி இந்த பிரிட்ஜு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏஐயில் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த டேக்கோமா பிரிட்ஜை. ஓகேவா? இது ரேண்டமாக வைப்ரேட் ஆகும். இப்போ இது மேலே ஒரு மனுஷர்னா நடந்து போனாங்கன்னா போகலாம். பட் ஆனால் என்ன ஆகும்னா, இதோட நேச்சுரல் ஃப்ரீக்குவென்சிக்கு இது என்றைக்கு மேட்ச் ஆகுதோ, இந்த காற்றோட ஃப்ரீக்குவென்சி, இது ஆடுற ஃப்ரீக்குவென்சி மேட்ச் ஆகுதோ அது கிடையாது. இதோட லம்ப்டு மாஸ் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் படித்தா தான் பார்த்துருக்கீங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எதையும் ரொம்ப சிம்பிள் பண்ண முடியாது. எப்படி போட்டிருக்குன்னா,
ஒரு ஒரு இந்த பாத்வேல 2 பேர் இப்படி இருக்கணும். ஓகேவா? நான் ஓரமாக தான் நிற்கிறேன், நீ ஓரமாக போ வாங்கின்றியான். போர்க்களத்திலே அதே மாதிரி தான். போர்க்களத்துக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்க்கும் சரிங்களா? கர்ப்பிணிகள், குழந்தைகள், வயதானவர்கள் இவர்களை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது. ஏற்கனவே 3Dயில் ட்ரை பண்ணேன், வீடியோ தனியாக இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் 3Dயில் ஈஸியாக ஃபோட்டோகிராமெட்ரி பண்ணிடலாம். பட் ஆனால் இதை இப்படியே சென்னை கொண்டு வரலாம். 2 தூண் இதுதான். மணிதான். ஓகே, இதெல்லாம் துப்பாக்கி நல்லா இருக்கு. விஜயந்தான் ரைட்டா? 2 டேங்கர் நிற்குதா? இதோட எலிவேட்ரி ஆங்கிள் போடா 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 போங்கடா. 2 இது நிற்குதா? இப்போ இதை அரேவாக போட்டுருணும். சரியா? இதை அரேவாக போட்டோம்னா இந்த டேங்கரை என்ன ஆகும்? இப்போ அரேவா சுற்றி வர இந்த டேங்கர் நிற்கும். இங்கேருந்து இந்த கடைசி வரைக்கும் நிற்கும். இப்போ நான் இங்கேருந்து அது வரைக்கும் போகணும். சரியா? பைக்கில் போகணும். பைக்கில் போகும்போது எனக்கு எல்லாம் சுடும். அப்போ இன்கேஸ் இது வந்து க்ளோஸ்டு ஆர்மரு, இது எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்மர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்படி இருக்கும்போது அவ்வளோதான். இங்கிட்ட ஆவதில் இது வந்து மிலிட்ரி கேம்ப்பு. இங்கேனா வந்து வீடியோ எடுக்கும்போது சேஃபாக எடுங்க. செல்லை குழுனாங்கன்னா தரமாட்டாங்க. அவ்வளோதான். கருடன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? கருடா very good example of having a தும்பிக்கை. இப்படின்னா தும்பிக்கையை வைக்க முடியாது, கரிச்சிப்பங்கள்லாம் வைக்க முடியாது. ஃபைபரில் என்ன டான்ஸ்னாலும் ஆடலாம். ஹெல்மெட் வாழலாம் அதே இது மாதிரி நீட்டி விட்டுருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வால் உடஞ்சிரும்ன்றனால அப்படி வச்சுருக்காங்க. அந்த வேலை முடிவு ஃபோட்டோ ஃபோட்டோ சும்மானது வடிவம், அதோட சிமெட்ரி, இது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இது தெரியும். ரைட்டா? ஒரு சைடு பிள்ளையார் இதோட இருக்கார், ஒரு சைடு இதோட இருக்கார். ரைட்டா? நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். டிசைன் பண்ணியிருக்கோம். சரி, அந்த ஃப்ரேமு இந்த இது ஓகே. இந்த சைடில் போய் பார்த்தோம்னா ஆனால் இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து எடுக்க முடியாது. எக்ஸ்ட்ரீமான கலர்ஸு, வைப்ரண்ட்டாக இருக்குது. கலர் பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்குது. ரைட்டா? கலர் பயங்கர வைப்ரண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட் வந்து இருக்குது அம்மன் கோவில். சரியா? அந்த இதில் வரும். இதுக்கு நைட்டு வந்து எடுப்போம். இப்போ கிளியராக இல்லை. துளசி மாடத்தோட டிசைன் இது. அனுமார நல்லா இதில் வரலான்னு பார்த்தா முடியலையே. நல்லா இருக்கு. அனுமாரோட கதையே பயங்கரமாக இருக்கு. கதை அனுமாரின் கதை. துளசி மாடம் இதுதான். சாமி கும்பிட்டா தான் எடுத்துடுவாங்க. ஓகேவா?
இது வந்து அனுமாரோட பின்னாடி ஓகேவா. இது தாமரை. காலத்து டேபிள் கட்டையிலே வச்சுருக்கோம். இந்த கோயிலில் இந்த அனுமாரெலாம் ஸ்பெஷலு, ஆனால் எடுக்க முடியாது. ஏன்னா அதோட அந்த வியூ ஆங்கிள் கொடுமைப்படுத்தணுங்கிற முடிவுக்கு வந்துட்டு கொடுமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏம்மா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணுமாம்மா உனக்கு? தாயை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லையா என்ன? இப்படி ஒரு அப்பா எனக்கு வேணும், உனக்கு இப்படி பிள்ளை வேணுமாம்மா? ஏம்மா தாயை சிறந்தோர் கோயிலும் இல்லை, இப்படி வேணுமாம்மா எனக்கு? உனக்கு வேணுமா? ஆனால் எனக்கு இந்த மாதிரி அம்மா வேணுமே. அந்த மாதிரி அம்மா வந்து பொம்பளை தேடும். அப்பா போட முண்டை அழகாக கட்டியிருக்கான் தேடி. மேலே நல்ல இது இருக்கணும், அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. என்ன இந்த ப்ளூ கலருக்கு இருக்கும் ஒன்றுமே தெரியல. திருவாரூர் தேடு பக்கம் வாடி. ஓகே, இந்த முட்டு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இப்போ இது வந்து டன் கணக்கில் இருக்கும். டன்னுனா 1000 கிலோ 10,000 கிலோ இருக்கும். முட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. முட்டு முட்டாள் வெஜ்ஜு அந்த இதில் கொடுக்குறது வெஜ்ஜு. இது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வரும் இந்த வெஜ்ஜு. இதை லிஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பயங்கர இன்ட்ரிகேட்டான ஒரு பூத கணங்கள். டிசைன் பண்ணியிருக்கேன். நான் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. நரசிம்மர், பத்திரகாளி, குதிரை, குதிரை, நரசிம்மர், யாழி, சிங்கம்,
உங்கள் கை பொருளே. இது வந்து பியூர் மார்பிள் ட்ரெஸ்ஸுன்னு தான் கிடையாது. ஓகேவா? சாய்பாபா கோயில் காக்கலூர். ரைட்டா? இது வந்து பயங்கர பியூர் மார்பிள். ஓகேவா? பயங்கர காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். இதை வந்து பீடம்னுவான், ஃபேஸ் பீடம். நான் அந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக் வேணுமே, பின்னாடி வேணுமே. எடுக்க முடியாது இது வரைக்கும். ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, இந்த டிசைன்ஸ்லாம் பக்காவா. இது சும்மா இன்டீரியர்ப்பா. யார் இந்த பையன்? அந்த பூமியை ஹெர்குலஸ் மாதிரி தூக்கிட்டு இப்படி ஒன்று. இவர் தான் தந்தையா. ஒரே சிலையாக இருக்குது இந்த வீட்டில். என்னன்னு இல்லை, ஃபாதர் மதர் அந்த ஹோலி கோஸ்ட். யானா இதெல்லாம் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணலாம். ஏதோ ஒரு சிலை இருக்குது, அது நினைப்பில்லை. தாயை சிறந்தோர் கோயிலும் இல்லை. கரெக்ட். என் சர்ச்சு மசூதி தண்டை சொல்மிக்க மண்டிடமில்லை, தாயை சிறந்தோர் கோயிலும் இல்லை, எனக்கு சோறு போடத்தான் வழியோ இல்லை. இது வந்து யாரோ ஒருத்தர் வீடு போல, சரியா? ஆனால் இதுதான் சொத்து, வேறு எதுவும் சொத்து கிடையாது. ஒரு ஆர்டிஃபெக்டை வீடு முழுக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் சொத்து. நமக்கு வேறு எதுவுமே சொத்து கிடையாது. ஓகேவா? இது உழைப்பாளர் சமாதி. நாங்கள் போகணுன்னு நினச்சேன், முடியல. உண்மை உழைப்பு உயர்வு. ரைட்டா? இது அதாவது ஐடல்ஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப், அதாவது சிலைகள் வந்து ஒரு குறியீடு தான். ரைட்டுங்களா? அது இந்து மதமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எப்படியோ ஒரு உருவம் வந்துடும், ஏதோ ஒரு வகையில். உருவம் இல்லாமல் எதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது. ரைட்டா? இப்போ இங்கே ஒரு வாட்டர் வாஷ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் எலைட் பீப்புள்னால் இப்படி அவங்க வாழ்க்கை இருக்கும். சரியா? நம்ம என்ன செய்வோம்? காரு என்னென்னத்தையும் வாங்குவோம். கோயிலும் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. இப்படின்னா நீ பிள்ளைய பெற்றிருந்து இப்படி பார்த்து வளர்க்கணும். இப்படின்னா உனக்கு கிடைக்காது பிள்ளை. எனக்கு அந்த மாதிரி கிடைக்காது. இல்லை யாரு யார் இந்த ஃபாதர்? முறுக்குமேசு ஃபாதர். அதாவது இப்போ இருக்க பசங்களுக்கு தான் அட்வைஸ் சொல்லணும். ரைட்டா? பொண்ணுங்களுக்குன்னா அட்வைஸ். இது பிள்ளிங்கோஸ், இது சிம்ரன்ஸ் இதுனா சிம்ரன்ஸ் ஆஃப் த இந்தியா. அது பிள்ளிங்கோஸ். இது வந்து ஒரு பயங்கரமான பியூர் மார்பிள். இந்த சிலைகள் நாங்கள் விற்றுக்கிட்டு தான் இருந்தோம். சரியா? இதுதான் வந்து ப்ரெஸ்டீஜியஸ் பீப்புளோட கலெக்ஷன்ஸு. ரைட்டா? இப்போ நம்ம வீட்டிலலாம் என்ன இருக்கும்னா காரு, ஸ்போனு இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ ஒரு வீடுனா ஒரு சிலை இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். சரியா? இது வந்து மார்பிள், ஹை பியூர் மார்பிள். சரியா? பயங்கர காஸ்ட்லி. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க போல. ஓகேவா? அப்படி ஒரு இதை ஆட வைக்கலாம். இந்த சிலையை அப்படியே ஆட வைக்கலாம். புரியுதா? ஃபோட்டோ என்ன நந்தி ஒரே ஃபோட்டோ கபக்குன்னு கூப்பிட்டு. காலங்கள் மாறிப்போச்சு. வண்டியை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கூட கபக்குன்னு எடுத்துருவாங்க.
வாங்கண்ணே வாங்க. ஃபோட்டோகிராமெட்ரினா பண்ண போகிறதில்ல, சென்னையில் பண்ண மாதிரி ஒரே ஃபோட்டோ ஜென்ஏஐ வச்சு. ஓகே, செமையாக இருக்குது. கை தெரியுதா என்னன்னு தெரியல. ஓகே, யார் இந்த சாமின்னு தெரியல. ஔவையாரையே உழவையாருன்னு சொல்கிறவர். ஏன் சுற்றி சுற்றி எடுக்கிறேன் தெரியுமா? சொல்கிறேன். மக்கள் ஆர்டிஃபெக்ட் வாங்குறது எப்படி வாங்கணும்னு தெரியாமலே வாங்குறான். அந்த துதிக்கையை இப்படி கூட வைக்கலாம், இங்கே கூட அந்த வாழை அதுக்கு இல்லை, டிஃப்ரெண்ட்டுக்கு இல்லை சார். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நிலைக்கணும்ல. இப்போ இது உங்களுக்கு தனியாக இருந்துச்சுன்னா உடஞ்சிரும்ல. வாங்குறவனுக்கு அந்த அறிவே இருக்காது. நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னா என்ன, இது கார் வாங்குறத விட ஒரு டெலிகேட்டான ப்ராசஸ். பிள்ளையார் வாங்க வந்தால் பிள்ளையார் 1000 விதத்தில் சொல்லுவேன். அது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பாருங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் பாடியோட ஒட்ட வச்சுருக்கான். இப்படி தனியாக இருந்தால் தட்டினா உடஞ்சிரும். அது இந்த உட்டு மாதிரி நினைக்கிறான் பிள்ளையார். ஒரு கல் சிலை வாங்குறதுக்கு என்னமோ ஒரு பரம்பரையாக சிலை செஞ்ச மாதிரி பேசுவாங்க வர்றவங்க. அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுனால சொல்கிறேன். அப்படின்னா செய்ய முடியாது. இதெல்லாம் படமா தனியாக அப்படி நிற்க. பிள்ளையாருனாலே இங்கிட்டு இருக்கணும் துதிக்க. ஏன்னா இங்கே பார்த்தேன்மையா அங்கிட்டு பார்த்தேன்மையா. எனக்கே இப்போ தான் தெரியும் வேலைக்கு போன இடத்துல. அது ஸோ யானையா, இது ஃபைபர் யானை. ஃபைபர் டைனோசரு. இந்த யானைக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? ரைட். ஞாபகம் வருகிறதா? எப்போ பண்ணோம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை 3Dயில் கேப்சர் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? இப்போ எந்த பொசிஷனில் ரெண்டு கேப்சர் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். ஓகே, வேறு எப்படி படுத்திருக்கேன் ஓகே. இந்த ரவுண்ட் சர்க்கிள் அது ஏஐயோட பீரியடில் எல்லாமே மாறி போச்சு. வெறும் ஃபோட்டோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படி வச்சு இப்படி சுற்றி விட்டால் முடியும்.